தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் எபிசோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டெக் நியூஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சூப்பரான டெக் நியூஸ் வந்து கடந்த வாரம்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இந்த வாரத்தோட முதல் டெக் நியூஸ் இந்த நியூஸ் தான். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு வழக்கம் போல் எக்கச்சக்கமான டெக் நியூஸ் வந்து கொண்டு வந்துருக்கேன். கொஞ்சம் வேகமாகவே போக போகிறோம். பிகாஸ் எனக்கும் எனர்ஜி கம்மியாக இருக்குது. வேறு ஒரு வீடியோவில் ஃபுல் எனர்ஜி கூட்டி பேசியிருக்கேன். அப்லோட் ஆகிருந்தால் ஐ பட்டன் கொடுக்கல, செக் பண்ணி பாருங்கள். அதாவது அப்லோட் ஆகிருந்தால் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இன்றைய டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். முதல் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 சீரிஸ் வரப்போகுது இல்லையா. இந்த 9 சீரிஸில் நாங்கள் 2 வருஷத்துக்கான வாரண்டியோடு வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இருக்கோன்றது போல் ஒரு சில லீக்ஸில் OnePlus சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். இந்த நல்ல விஷயத்தை நானும் அதிகமாக வந்து சொல்கிறேன். பட் இந்த 2 வருஷம் வாரண்டின்றது யாராச்சும் ஒரு பிராண்ட் கொண்டு வர ஆரம்பித்தாங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. கன்சியூமர்ஸ்க்கு உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான நியூஸாக இருக்கும். பிகாஸ் செலவு பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு. 2 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லது தானே. இது ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே OnePlus அந்த லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா 23ஆம் தேதி அன்றைக்கே நமக்கு வாட்சும் வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. OnePlus வாட்ச். ஸோ எப்படி இருக்க போது என்ன இருக்க போதெல்லாம் தெரியல. வரட்டும், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இரண்டாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு ஒரு 5 பில்லியனுக்கான ஒரு லா சூட்டை வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபெடரல் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் லா சூட் எதை பற்றி ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் க்ரோமில் நம்ம இந்த இன்காக்னிட்டோ மோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைவேட் ப்ரௌசிங். அதுக்குள்ளே போய் பண்ணால் நம்ம பண்ணுறதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு பண்ணுறோம்ல. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் யூசருக்கு சொல்லிடுறோம். இன்காக்னிட்டோ மோட், இந்த ப்ரைவேட் மோட் அப்படின்றது உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் பண்ணுறது சேவ் ஆகுது, அவ்வளோதானே தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே மற்ற எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் கூகுள்லேயே சேவ் பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுப்போம், அந்த வெப்சைட் ஓனருக்கு தெரியும். ஸோ எல்லாமே தெரியும். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்கன்றது சேவ் ஆகாது, அவ்வளோதான். ஸோ இதைத்தான் வந்து கூகுள் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் வந்து அங்கேயே போட்டிருக்கோன்றதையும் காமிச்சதுனால இந்த கேஸ் ஒன்றுமே இல்லை போடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. ஸோ நீங்கள் இன்காக்னிட்டோ மோட யூஸ் பண்ணுறீங்களா, அதில் நம்ம பண்ணுறதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. OnePlus எப்பவுமே அந்த புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணும்போது டூ த மேத் அப்படின்றது போல ஒரு சில விஷயங்கள் வந்து போடுவாங்க. ஆரம்பத்துலேருந்து போட்டுட்டு இருந்தாங்க. போக்கோ அப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் போக்கோவை பற்றி இன்னும் நிறைய பேர் கலாய்ச்சாங்க. அது எப்படியோ போட்டோம். இப்போ திரும்ப OnePlus வரப்போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா போக்கோ கீழே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரவுண்ட் 2 அப்படின்றது போல போட்டிருக்காங்க. அண்ட் போக்கோ தரப்புலேருந்து இந்த வாட்டி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 30ஆம் தேதி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. பட் இது என்ன ஸ்மார்ட் ஃபோன்ன்றது இப்போ இதுக்கும் தெரியல. நிறைய பேர் X3 Pro அப்படின்றது போல லீக்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு வேளை F2 ப்ரோவா இருக்குமா இல்லை F2 இருக்குமான்றது போல இன்னொரு சில டைமில் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ தெரியல, எனக்கும் என்ன ஃபோன்ன்றது எக்ஸாக்டாக வந்து தெரியல. பார்க்கறதுக்கெல்லாம் ஹைப்பெல்லாம் பயங்கரமாக தான் ஏற்றிட்டு போகிறாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் போக்கோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா எந்த ஃபோன் லான்ச் பண்ணாலும் ப்ரைஸிங் ஓரளவுக்கு கரெக்டாக வைக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு ப்ரைஸிங் அண்ட் குறிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ட்விட்டரில் ஒரு புது இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அசம்பிளி எலெக்ஷன்லாம் வந்து வரப்போது பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் அப்போது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தி கரெக்டான நியூஸஸை மட்டும் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் சேர்த்து பண்ண போகிறோன்றது போல் இந்த இனிஷியேட்டிவ் இருக்குன்றது போல் சொல்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நடந்துட்டுருக்கு. பாலிடிக்ஸ் இல்லாமல் பாலிடிக்ஸ் இல்லாத இடத்துலையும் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அங்கேயும் இதை ட்விட்டர் கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நானும் போய் யூஸ் பண்ணுவேன். இன்றைய அடேங்கப்பா நியூஸில் ஃபஸ்ட்டு அடேங்கப்பா நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டீப் ஃபேக்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசாத ஒரு இடத்துல நான் பேசுகிற மாதிரி என்னுடைய முகத்தை வந்து அப்படியே வந்து மாற்றி வச்சிடலாம். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அது நான் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் இல்லை. ஒபாமா பேசுகிற இடத்துல நான் இருக்கிற மாதிரி மாற்றலாம். இல்லாட்டி வேறு யாரோ ஒருத்தர் பேசுகிற இடத்துல விராட் கோலி ஆடுற இடத்துல என் ஃபேஸை தூக்கி போய் வச்சு நான் ஆடுற மாதிரி மாற்றலாம். இந்த மாதிரிலாம் சூப்பராக வந்து பண்ணுறாங்க. இப்போ டீப் ஃபேக்குடைய டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா எப்படா டேக்கிள் பண்ணுறது, எது ஒரிஜினல் எது பொய்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் குழம்பிட்டு இருந்தாங்க. ரிசர்ச்சர்ஸ் இப்போ வந்து ஒரு சில வழிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக மாறுது, எல்லாமே மாறுது, ஒரிஜினல் கண்டே பிடிக்க முடியல, எந்த சாஃப்ட்வேர்லையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைமில் இந்த ரிசர்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கண்ணில் இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா லைட்டிங் எங்கேருந்தாச்சும் ஒரு லைட் வரும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குள்ளே ஒரு ஒளி வந்து இருக்கும். இந்த லைட்டிங் 2 கண்ணிலையும் வந்து ஒரு பேட்டர்னில் வந்து இருக்கும். பட் இந்த பேட்டர்ன் வந்து டீப் ஃபேக் யூஸ் பண்ணும்போது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து மாறுது. இது வந்து எக்ஸாக்டான அந்த பேட்டர்ன் வந்து இதுதான்றது போல் அதை வந்து இன்னும் ரெப்ளிகேட் பண்ண முடியல. ஸோ இதை வச்சு நம்ம டீப் ஃபேக் இதுதான் ஒரிஜினல் இதுதான்றதை கண்டுபிடிக்கலான்றதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு தேவையான ஒரு டெக்னாலஜி. பிகாஸ் டீப் ஃபேக் செம்மையாக வளர்ந்துட்டு போகுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜியும் இருந்தால் தான் ஒரிஜினல் எது பொய் எதுன்றதை எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி அட்மின் போட்டது நான் இல்லை, பேசினதே அட்மின் பேசினார், என்ன மாதிரியே இருப்பார் அவர், நான் இல்லை, அவர் ஊருக்கு போயினுக்கிறாருன்னு கூட யாராச்சும் சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள நியூஸ் முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நியூஸ் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் இருந்தது. இன்னொரு அடேங்கப்பா நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சில ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கு எது வந்து அட்ராக்டிவாக இருக்கும், இப்போ நம்ம வந்து ஒரு ஆண் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய முகம் எந்த மாதிரி இருந்தால் நமக்கு அட்ராக்டிவாக இருக்குன்றத நம்ம பிரெயின் கொடுக்கக்கூடிய ஒரு சில சிக்னல்ஸை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு ஏஐ மூலிமா கால்குலேட் பண்ணி இதுதான் உங்களுடைய பிரெயினுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மேட்ச் அப்படின்றது போல ஒரு சில முகங்களை வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே ஃபாரின்லாம் டிண்டர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மேட்சிங்காக அவங்க டேட்டிங் போகிறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமாலாம் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இது அதுக்கும் மேலே ஒரு லெவலில் வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம பிரெயினில் இந்த மாதிரி தான் இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஆக்ட்ரஸ் ஒரு சில ஆக்டர் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இவங்க பிடிச்சிருக்கு இவங்க பிடிக்கல நம்ம பார்க்குறத வச்சு ஓகே அப்போ இந்த மைண்டுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வந்து பிடிக்கும் அப்படின்ற போல ஒரு கொடுக்குமா. டெக்னாலஜி எந்த அளவுக்குலாம் போகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி அடேங்கப்பா நியூஸ் 2 இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நான் மொத்தமாகவே 3 நியூஸ் சொல்லி முடிச்சிக்கலாம் தான் பார்த்தேன். ஏன்னா இன்னொரு வீடியோ வந்து போயிருக்கு இல்லையா, அதனால் ஸோ இந்த நியூஸ் அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ நேத்தி அதாவது கடந்த பிரைம் நியூஸில் நம்ம ஒரு டிடிபி கொஷின் கேட்டிருந்தோம். ஸோ அந்த டிடிபி கொஷின் அதாவது 250th எபிசோடுக்கான ஸ்பெஷல் டிடிபி கொஷின் அதுக்கு ஆன்சர் பண்ண ஒரு நபர் இவர் தான். ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 2 வாரமாக இதை நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அந்த வின்னருக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்து நான் சீக்கிரமாக அனுப்பிச்சிடுவேன். இன்னும் யாருக்குமே அனுப்பல, ரொம்ப வேலை போயிட்டுருக்கு, நிறைய பேர் மெயில் அனுப்பல, அதனால் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் சீக்கிரம் எல்லாருக்கும் வந்து அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான கிஃப்ட் வந்து சீக்கிரமாக வந்து கிடைச்சிடும். அண்ட் நம்மளுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய டெக் செய்திகள் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.